ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். முட்டையை வச்சு தான் இந்த ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். இதில் 2 பவுல் தனித்தனியாக வச்சுட்டு அதில் வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். இந்த ரெசிபி வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கூட பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 3 முட்டையும் நான் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஒரு விஸ்கு வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். விஸ்கு இல்லை அப்படின்னா ஃபோர்க் ஸ்பூன் இருந்தாலும் அதை வச்சு அடிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஸ்பூன் இருந்தாலும் வச்சு அடிச்சுக்கோங்க. இப்போ மஞ்சக்கரு அடித்தாச்சு. இப்போ வெள்ளைக்கருவை நல்லா அடிச்சுக்கலாம். நல்லா நுர வர்ற அளவுக்கு ஃபஸ்ட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இந்த சர்க்கரை போட்டோம் அப்படின்னா நல்லா நுர வரும். லைட்டாக சுகர் போட்டால் போதுமானது, நிறைய தேவையில்லை. ஒரு 1/4 ஸ்பூன் கூட போட்டாலும் போதுமானது. இப்போ விஸ்க் வச்சு நல்லா அடிச்சு பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பிளெண்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் விஸ்க் வச்சே நல்லா அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா நுரக்கட்டி வந்துருச்சு. அடுத்து நல்லா க்ரீம் மாதிரி வந்துடுச்சு. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இது மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லா ஃபுல் க்ரீமாக ஆயிரும். நல்லா நுரக்கட்டி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடித்து வச்சுருந்த மஞ்சக்கருவை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா கலந்தாச்சு. இதை தனியாக வச்சுட்டு இப்போது அடுப்பில் ஒரு டவா வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எக்கு அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் ஈவனாக அப்படியே எல்லா பக்கமும் தடவி கொடுக்கலாம். அடுத்து ஒரு லிட்டு வச்சு அப்படியே மூடி வச்சுருவோம். ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இது இருக்கட்டும். அடுப்பு கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபஃபியாக வரும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நம்ம மிளகுத்தூள் தூவி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. மிளகுத்தூள் தூவினதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டு கத்தியில் கட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் இதை சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஃபஃபி ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.